வெல்கம் டு தமிழன் ரெசிபி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான டேஸ்டான சுட சுட தக்காளி சாதம் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். என்னதான் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தக்காளி சாதம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் இருக்காது. அது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ குக்கரில் வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை 1, ஏலக்காய் 3, கிராம்பு 4, அன்னாசிப்பூ 1, பிரியாணி இலை 1, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 3 பச்சை மிளகாய், 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி சாதம்லாம் செய்யறதுக்கு வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினா போதும், ரொம்பவும் வதங்க வேண்டாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு. தக்காளி சாதம் நம்ம செய்யறதுனால தக்காளி வந்து நிறையா போட்டால் தான் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். அதனால நான் ஒரு 4-5 தக்காளி போட்டிருக்கேன். போதுமான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கும் போது புதினா, கொத்தமல்லி அதையும் போட்டு நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கினாதான் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். இந்த காரமே போதுமானது. ரொம்பவும் காரம்தான் சாப்பிட முடியாது. ஏன்னா பச்சை மிளகாய் வேற நம்ம 3 போட்டிருக்கோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு. இப்போ நான் வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கின பிறகு 1/2 கப்பு தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ ரைஸ் வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தான் இந்த ரேஷியோ எல்லாமே. நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டு எண்ணெய் பத்தலைனா கூட எண்ணெய் கூட கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வதக்கின பிறகு இந்த மாதிரி கிரேவிக்கு வரணும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி கிரேவி மேலே எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி வரணும். இந்த டைமில் தண்ணி வந்து போதுமான அளவு ஊற்றிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி. ஏன்னா நம்ம வந்து பொன்னி அரிசி வீட்டு அரிசி போடுறதுனால அந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ வந்து 1 லெமன் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வச்சிருக்கிற ரைஸை இது கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிச்சு அரிசிலாம் மேலே இந்த மாதிரி வந்த பிறகு குக்கரை மூடி ஒரு 2 விசில் வச்சு எடுத்தா போதும். 2 விசில் 3 விசில் 4 விசில் வச்சோம் அப்படின்னா சாதம் வந்து ரொம்பவே குழஞ்சிரும். ஏன்னா மேலே அரிசி வரப்போ தான் நம்ம மூடுறோம். இப்போ இறக்கும் போது நெய், புதினா, கொத்தமல்லி போட்டு இறக்கணும்னா கம கமன்னு நல்ல வாசமான தக்காளி சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.